திராட்சை செடியே யேசுராஜா, திராட்சை செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நான்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நான்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நான்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நான்கள். திராட்சை செடியே யேசுராஜா, பசுப்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே, ஐயா பசுப்புல் சத்தமா அத கைக தட்டிட்டு ஐயா உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனா, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனா, கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே யேசுராஜா, திராட்சை செடியே யேசுராஜா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே, களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே, சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள் நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே யேசுராஜா, வார்த்தையில் நிலத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, வார்த்தையில் நிலத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, வேதத்தை ஏந்துகிறோம் வாசித்து மகிழ்கிறோம், வேதத்தை ஏந்துகிறோம் வாசித்து மகிழ்கிறோம், தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே யேசுராஜா, திராட்சை செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நான்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நான்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நான்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நான்கள், பசுப்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே, பசுப்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனா, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனா, கள்ள நீங்குதையா எனக்கு கள்ள நீங்குதையா. சத்தமா சொல்லலாமா? திராட்சை செடியே யேசுராஜா, திராட்சை செடியே யேசுராஜா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஐயா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே, ஐயா சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள் நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே யேசுராஜா, திராட்சை செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நான்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நான்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நான்கள்,
நம்மளோட குழவன் கையில் உள்ள நம்ம ஒரு களிமண். உண்மைதானே? யாராச்சும் ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப அறிவாளி இருக்கிறீங்களா? சொல்லிக்கலாம். என்ன பண்ணலாம்? சொல்லலாம். என்னை போல் யார் ஸ்மார்ட்டு? என்ன பண்ணுவான்? எப்படின்னா ஸ்மார்ட்டுன்னா எப்படின்னா நம்ம ஒரு களிமண் தான். என்ன பண்ணுது? நம்ம ஒரு களிமண் தான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம், அவரோட கரத்தில் இருக்கும்போது நம்ம விலையேறப்பட்ட பாத்திரமாக மாறோமா? எப்பன்னா அவரின் சித்தத்தின்படி நடக்கும்போது. அப்போ நீ நானும் எப்படியா இருக்கிறோம்? அல்லையா? நீங்கள் களிமண்ணாகவே இருக்க போகிறீங்களா, இல்லை உயர்ந்த பாத்திரமாக இருக்க போகிறீங்களா? யார் திரும்ப களிமண்ணான்னு நினைப்பாங்க? யார் நினைப்பாங்க சொல்லுங்கள்? நான் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, எதுக்கு களிமண்ணாக இருக்கேன்னு யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? முடியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஸ்மார்ட்டாக இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் விழுந்து போகிறவங்க. என்ன பண்ணுவாங்க? நான் ஸ்மார்ட்டாக இருக்கிறேன் பாரு, நான் எப்படி பாரு. என்னன்னா எந்த விஷயத்தில் அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா? திருட்டுத்தனத்துலேயும் பொய் சொல்கிறதுலையும் என்ன பண்ணுறதுல ஒருத்தவங்களை அழிக்கிறதுலையும் ஸ்மார்ட்டான வேலை செய்வாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அது என்ன பண்ணுது? பானையை போல் உடைந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதுதான் கடவுள் என்ன சொல்கிறாரு, கையில் என்ன பண்ணுறான்? ஒரு குழவன் என்ன பண்ணுறானா, ஒரு களிமணை எடுத்து அவரோட ஆசையப்படி, அவர் சித்தத்தின்படி, இந்த பொண்ணு இப்படி தான் இருக்குது, இந்த பையன் இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்குள்ளே இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுறாராம், அவர் ஆசையே செய்கிறாராம். ஆனால் அந்த குழவன் கையில் அந்த பாத்திரம் கெட்டு போயிச்சான். என்ன பண்ணிச்சான்? அந்த பாத்திரம் கெட்டு போயிச்சான். ஆனால் மீண்டும் அந்த பாத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் செய்தார். நீ கெட்டு போய் வந்திருக்கலாம், முறிஞ்சி போய் வந்துடலாம், கவலையோடு வருங்களா, கண்ணீரோடு போடலாம், ஒதுக்கப்பட்டு வந்துடலாம். கர்த்தர் இந்த பாத்திரத்தை விலை மதிக்கிற முடியாத பாத்திரமாக எடுத்து உன்னை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். குழவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே ஐயா. குழவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே ஐயா. சித்தப்பால் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தப்பால் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள், நித்தமும் கரத்தில். காற்று செடியே இயேசு ராஜா, காற்று செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள். தேவரே என் விளக்கை ஏற்றுகிறவர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். கர்த்தர் உன் இருளை, என் தேவனாய கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறவரா இருக்கிறார். அவர் அமுக்கி போடுறதில்லை, அடைச்சி போடுறதில்லை. மங்கி எரிகிற விளக்கை என் தேவனாய கர்த்தர் அவர் ஏற்றுகிறவரா இருக்கார். இருளான இருந்த உன்னோட வாழ்க்கை, உன்னோட பிரச்சனைகளை என் தேவனாய கர்த்தர் அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். மங்கி எரிகிற உன்னை கர்த்தர் திரியை ஏத்துகிறார். ஏன்னா நாணலை போல அலைந்து கொண்டிருக்கலாம், இந்தாணி இந்தாணி அந்தாணி, உன்னால ஒரு சிந்தையில இல்லாத இருக்கலாம். ஆனால் கர்த்தாவே நீர் என்னை விளக்கை ஏற்றுகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. என் விளக்கை ஏற்றுகிற நீ ஒருவரே. இருளு நீங்கி போனது, அது வெளிச்சமாய் மாற்றி போனது. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்துல நீ களிமண்ணாய், நான் ஒன்னுத்துக்கு இல்லைன்னு நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை விலை மதிக்க முடியாத பாண்டமாய் உன்னை உருவாக்க போதுமானவராய் இருக்க. ஏனென்றால் கர்த்தர் கெட்டு போறது அல்ல, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். இறுதி வரி உன்னை நடத்த போதுமானவரா இருக்கிறார். இவங்க அமுகி போக கூடாதா, செத்து போக கூடாதா, மடிச்சு போக கூடாதா, இவங்க விழுந்து போக கூடாது நினைக்கிற இந்த இடத்துல கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்றுகிறார். கரங்களை தட்டி கொண்டு நன்றி நன்றி. நீ தட்டபாத விசுவாசத்தோட நம்பிக்கையோடு தட்டபாத உன் விளக்கை ஏற்றுகிறவரா இருக்கா. மங்கி எரிகிற விளக்கை என் கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா
உன்னை என் தேவன் உறவாய் வைக்கிற தேவனா இருக்கார். விடியாத உன் பொழுதை என் தேவனாகிய கர்த்தர் உன் விளக்கை ஏற்றுகிறார். விடிய போது ஆமா அந்த பொழுது எனக்கு விடியாத போகலாம், இல்ல இது இப்படியாவே நடந்துடலாம்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல நீ முடங்கி கிடக்கிறதல்ல, உன் தண்டை விளக்கு தண்டை என் தேவனாய கர்த்தர் ஏற்ற போதுமானவரா இருக்கிறார். உன் விளக்கு தண்டை என் தேவனாய கர்த்தர் ஏற்ற வல்லவரா இருக்கா. ஓ திரியை எடுத்து கொண்டு ஓ உன் விளக்கு தண்டையில அக்கினியை போல ஓ அக்கினியை போட வந்த இப்பே மற்றி கொண்டு எரிந்தது போல உன் இருளான வாழ்க்கை. அம்மா சிஸ்டர் பிரதர் நீங்க அமைதியா இருக்குது நல்லதில்ல, ஆனா கர்த்தர் உன்னை நோக்கி என் தேவனாய கர்த்தர் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட போது நீ எட்டாவது மரியாதை பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொன்ன போது நீ அவரை நோக்கி பார்க்கிற போது உன் முக பிரகாசத்துக்குள்ள வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கொண்டு அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை வைக்கிறவரா இருக்கார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உண்மைதான் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். நிச்சயமா நான் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை விட்டு நான் தூரம் போய் ரொம்ப நாளா ஆகுது சாமி. ஆனா இப்பதான் நான் உணர்றேன். ஆண்டவரே நான் இப்பதான் ஆண்டவரே உண்மை நான் உணர்றேன் ஆண்டவரே. உண்மை விட்டு நான் பிரிந்து போயிட்டேன் ஆண்டவரே. என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உண்மை விட்டு தூரம் தான் ஆண்டவரே போயிட்டேன். உண்மை விட்டு தூரம் போயிட்டேன். நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. எந்தெந்த சத்தத்தை கித்ததை எதுவும் கேட்காத கடவுளை நோக்கி பாருங்க. கடவுளுக்கு செவி கொடுங்க. அக்கம் பக்கம் பார்த்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாத கடவுளை நோக்கி பாருங்க. வானத்துக்கு நேரா கரங்களை தூக்கி நம்ம சொல்லலாம். எல்லாம் சொல்லலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்தீரே, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்தீரே, இது யாருக்கு தெரியும்? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனான், இந்த உலகே அறியும். ஆமா, ஒரு குழவன் கையிலே களிமண் எடுத்து
அவன் ஆசையாய் வளைந்தான். ஆசையா அது எப்படிலாம் செய்யணும் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தான். ஆனா ஆனா அந்த குழவன் கையிலே அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. உன்னை ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழிச்சிருப்பாரு, அவருடைய வேலையை செய்யறதுக்கு அழைத்திருப்பாரு, உன்னை இந்த குடும்பத்தில் இப்படி வாழணும்னு நினைச்சிருப்பாரு, நீ கடவுள் சன்னிதியில் இப்படி இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு, உன் தலைய மேல அப்படியேப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருப்பாரு, ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அதெல்லாம் விட்டுட்டு நீ உன் காலை நீ பாவத்துக்கு விலக்கி ஓடன. உன்னை எங்கிருந்து தூக்குனாரு உனக்கு தெரியுமா? உன்னை கழிச்சு போட்ட இடத்துல இருந்து உன்னை தூக்குனாரு. வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல உன்னை தூக்கி எடுத்தாரு. களிமண்ணா எடுத்து அது சரியா மிதி வீசாத, தண்ணி காட்டாத, அது சரியா அந்த குழவன் கையிலே கெட்டு போயிச்சான். ஆனா அந்த குழவனுக்கு அதை தூக்கி போட எரிய அவனுக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு அந்த பவர் உண்டு. ஆனா அதை செய்யல. மீண்டும் அந்த பாத்திரத்தை செய்தான். அதை செய்து விலைமதிக்க முடியாத பாத்திரமாய் உன்னையும் என்னையும் கர்த்தர் மறுபடியும் அந்த வரத்தை, என் தேவனாய கர்த்தர் உன் தலை மேல அந்த அபிஷேகத்தை, தேவரே என் இருளை நீ வெளிச்சமாய் மாற்றுகிற தேவர் நீர் ஒருவரே, என் தேவன் மங்கி எரிகிற விளக்கை கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி என் தேவன் விளக்கை நீ நிலைநிறுத்துகிறார் என மீண்டும் 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 அதுக்கு எண்ணெய் ஊத்தி திரிய விடுகிறார். கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி உன்னை பார்க்கிறவர்கள் என் தேவனை பார்க்கிற போல நீ எந்த இடத்துல நின்றாலும் சோர்ந்து போக மாட்டா, வெக்கப்பட்டு போக மாட்டா. ஏனென்றால் கர்த்தரே அந்த விளக்கை ஏற்றினார். அது ஒருபோதும் அணையாது, அது ஒருபோதும் அணையாது, எண்ணெய் இல்லைன்னா அணையாது. ஏனென்றால் கர்த்தரே அந்த விளக்கை ஏற்றினார். இருள் ஓடி போனது, வெளிச்சம் மாறி போனது. நன்றி அப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க தான் சொல்லணும். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்க போவேனா. நீங்க நினைச்சா ஏசப்பா, நீங்க நினைச்சா போதும். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நான் பாயா போய் கடந்தேன், என்னை சீர்படுத்தலாம், என்னை தூக்கி நிலைநிறுத்தலாம். நீங்க நினைச்சா போதும். என்னை மீண்டும் கட்டலாம், மீண்டும் என்னை சீர்படுத்தலாம். நீங்க நினைச்சா உங்க தயவு எனக்கு தேவை, உங்க கிருபை எங்களுக்கு தேவை, உங்க இரக்கம் எனக்கு தேவை. ஏனென்றால் நான் ஆண்டவரே அப்பா உன் கையிலே கெட்டு போயிட்டேன். ஆனா மீண்டும் என்னை நீ வரைந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. மீண்டும் அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை, வரங்களை, அப்படியாப்பட்ட ஆண்டவரே நீர் செய்த நினைத்ததை ஆண்டவரே ஒருபோதும் எதிரிகள் தடுக்க முடியாது, சத்துருக்கள் தடுக்க முடியாது. ஆனா ஏனென்றால் நீரே அது மீண்டும் செய்த போற மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடப்படாது, தடப்படாது. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக விளக்கை நீ ஏற்றி கொண்டீங்க. ஏற்றினதுக்காக உமக்கு நன்றி ராதா. இருளை நீர் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அந்த இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றினார் ஆண்டவரே. மீண்டும் அபிஷேகத்தை வைத்தீங்க, வரங்களை கொடுத்தீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்க பிள்ளையோட வாழ்க்கையில நீர் செய்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காரலாம்.